டெய்லர் போறாங்க. கூப்பிடு கூப்பிடு. மேடம் மேடம் என்ன ப்ளீஸ் ஒரு நிமிஷம் இங்க வாங்க. என்ன வேணும்? மேடம் திடீர்னு எங்க செல்லுக்கு புதுசா ஒருத்தைய கூட்டிட்டு வந்து விட்டுட்டாங்க. ஆனா இவளை சமாளிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். வாட் யூ மீன்? மேடம், இந்த பொண்ணுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா ரொம்ப ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறா. திடீர்னு அவ கத்துறா. ராத்திரி எல்லாம் தூங்காம புலம்பிக்கிட்டே இருக்கா. எப்போ எப்போ என்ன செய்வானே தெரியல மேடம். இவள எங்க கூட்டிட்டு வந்து விட்ட உடனே திடீர்னு எங்க கழுத்து பிடிச்சிட்டா மேடம். தப்பிக்கிறதுக்கு அவகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். மேடம் ப்ளீஸ் தயவு செஞ்சு இவளை வேற செல்லுக்கு மாத்துங்க, இல்லைன்னா எங்களை வேற செல்லுக்கு மாத்திடுங்க. இந்த பாருமா, நீ கேக்குறதெல்லாம் உடனடியா இங்க நடக்காது. மேடம் ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்க மேடம். ஒரே ஒரு நிமிஷம் இந்த பொண்ணோட நிலைமைய பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க என்ன சொல்றோம்னு புரியும். 10 நிமிஷம் கூட இந்த பொண்ணு கூட எங்களால இருக்க முடியாது மேடம். அதுக்கு என்னென்னமா பண்ண சொல்ற? மேடம் குற்றவாளினா செல்லுல தான் இருந்தாகணும். ஒரு செல்லுல ஒருத்தர் மட்டும் இருக்க முடியாது. இடத்துக்கு ஏத்த மாதிரி தான் அலாட் பண்ண முடியும். ஐயோ நான் உங்களை தப்பு சொல்லல மேடம். எங்களை வேற செல்லுக்கு மாத்த முடியுமான்னு உங்ககிட்ட ரெக்வஸ்ட் தான் பண்றோம். பார்க்கலாம். இமிடியேட்டா அதுக்கெல்லாம் ஹோப் கொடுக்க முடியாது. ட்ரை பண்றேன். மேடம் ஐயோ வனிதா, ஐயோ என்னாச்சு உனக்கு? என்னாச்சு உனக்கு? வனிதா யாராவது இருக்காங்களான்னு பாரு. என்னாச்சுன்னு கேக்குற மேடம். என்ன மேடம் யாராவது வாங்கல? வனிதா மேடம், வனிதா சரிவா நம்ம கம்மி கிட்ட எடுத்துட்டு போலாம். வலிப்பு போல இருக்கு. என்னால தூக்க முடியல. மெதுவா வனிதா இழு சீக்கிரம். ஐயா காட்டு. பிடிச்சுக்கோ. என்னமாச்சு? சாப்பிடுமா சாப்பிடுமா. சாப்பிடுங்கல்ல. பொறுமையா சாப்பிடு. அழாம சாப்பிடு. அழாதம்மா, அழாம சாப்பிடு. அழக்கூடாது. எதுக்கு இப்ப நீ அழற? சாப்பிடுமா. இங்க பாரு,
அழாத, புரியுதா? இங்க நீ அழுதா கண்ணை தொடச்சு விடுறதுக்கு கூட ஆள் கிடையாது. சிரிச்சா ஏன்னு கேட்கவும் ஆள் கிடையாது. நல்லதோ கெட்டதோ அதை நாமளே தான் பாத்துக்கணும். வேணும்னா கூட நீ இங்க இருக்கிற பாவத்துக்காக நாங்க வேணா பரிதாபப்படலாம். நான் எங்களை பத்தி மட்டும் சொல்லல. எங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை வருமானா உனக்கும் அதே நிலைமைதான். அதை நீ புரிஞ்சுக்கணும். நீ என்ன தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்த? உண்மையிலேயே தப்பு தான் பண்ணியா? இத பத்தி எல்லாம் நான் கேட்க போறதில்ல. அட்லீஸ்ட் ஒரே ரூம்ல இருக்கிறதுனால உன் பேர் என்னன்னாவது எங்களுக்கு சொல்லலாம்ல. அதை மட்டும் தானே உங்ககிட்ட கேட்டோம். நீ அதுக்கும் இப்ப வரைக்கும் பதிலே சொல்லல. அத பத்தி எங்களுக்கு கவலையும் இல்லை. ஆனா என் பேரு வனிதா, இவ பேரு ரேணுகா. உனக்கு ஏதாவது வேணும்னா எங்களை கூப்பிடுறதுக்காக ஞாபகம் வச்சுக்கோ. உன்னை அழாதன்னு சொன்னேன்ல. என்ன மன்னிச்சிடுங்க. வாழ்க்கையில நான் அழறத தவிர வேற எதுவுமே பண்ண முடியாத ஒரு மோசமான நிலைமைக்கு நான் போயிட்டேன். இது என்னோட கையாலாகாத தனமா இல்ல என் விதி இப்படிதான் இருக்கா எனக்கு எதுவுமே தெரியல. ஆனா என்ன ஜெயிலுக்கு கூட்டு வந்து அடைச்சு என்ன பைத்தியக்காரி ஆக்குற முயற்சி பண்ற அளவுக்கு நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியல. இப்ப வரைக்கும் புரியல. என்ன சொல்ற? பைத்தியமாக்க ட்ரை பண்றாங்களா? யாரு? இங்க பாரு, எங்க கிட்ட சொல்லலான்னு உனக்கு தோணுச்சுன்னா உன் கதை என்னன்னு எங்க கிட்ட சொல்ல. நாங்க யார்கிட்டயுமே அதை சொல்ல மாட்டோம். பஸ் ஸ்டாண்ட் சிற்பால் அடி வாங்கடா. என்ன 5 நாளா ஒரு பையன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப பயமா இருக்கு. நான் பாவம் பாரு பையன். சரி அடி வாங்கடா. நம்ம ஆசைப்பட்டது வேற எவனுக்குமே கிடைக்கூடாதா? அவள்தான். அழாதம்மா. எல்லாமே கைமீறி போன மாதிரி இருக்கு. தப்பு செஞ்சுட்டு ஜெயிலுக்கு வரவங்க ஒரு பக்கம்னா, எந்த தப்பும் செய்யாம ஜெயிலுக்கு வந்து சேர்றவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்கல்ல. வாழ்க்கையில நான் பார்த்த மனுஷங்கள்ல பெரும்பாலான பேர் தப்பாதான் இருக்காங்க. இப்ப நினைச்சு பாக்குறேன், ஏன் தலை எழுத்து அந்த மாதிரி ஆளுங்களோட மட்டுமே நான் பழக வேண்டியதாயிடுச்சு. வருத்தப்படாதம்மா. எல்லாருக்கும் எல்லா நேரத்திலயும் கஷ்டம் இருக்கிறது இல்ல. கஷ்டமோ சந்தோஷமோ மாறி மாறி வரதா செய்யும். உனக்கும் நல்ல காலம்னு ஒண்ணு வரதான் போகுது. நம்பிக்கையை இழக்காம இரு, அதுதான் முக்கியம். இல்லைங்க, நம்பிக்கைன்னு ஒண்ணு என் மனசை விட்டு சுத்தமா போயிடுச்சு. என்ன நானே பைத்தியம்னு நினைக்கிற அளவுக்கு ஆயிட்டேன்னா பாருங்களேன். உன்னை நீயே எப்படி பைத்தியம்னு நினைச்சுக்க முடியும்? இப்ப நீ நல்லா தானே பேசுற, சாதாரணமா தானே இருக்க. அதானே. ஆனா நீ ஏன் இந்த செல்லுக்குள்ள வரும்போது மட்டும் வேற மாதிரி இருந்த? அததான் சொல்ல வரேன். நான் ஒரு பைத்தியம்னு திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி என்னையே ஒரு வேளை அது உண்மைதானோன்னு நினைக்கிற அளவுக்கு மாத்திட்டாங்க. மாத்திட்டாங்க, செஞ்சிட்டாங்கன்னு திரும்ப திரும்ப சொல்றியே தவிர யாரு என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறியே. சொல்றேங்க, எனக்கு நடந்த கொடுமை இந்த உலகத்துல யாருக்குமே நடக்க கூடாது. என்ன நடந்துச்சுன்னா, என் பேர் சக்தி. நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஸ்டாஃப் நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்.
அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்த டாக்டர் முத்துக்குமாரும் நானும் உயிருக்கு உயிராக லவ் பண்ணோம். எக்ஸ்கியூஸ் மீ. குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். கம் கம் கம். அந்த விமலோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரெடி பண்ணோம். ரெடி பண்ணிட்டீங்களா? எழுதியாச்சு. நான் சொல்ல சொல்ல அப்படியே டைப் பண்ணேன். சக்தி, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பேரும் ஒரே ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இப்ப போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தானே டிக்டேட் பண்ண போறீங்க. கல்யாணத்தை பத்தி எல்லாம் இப்ப ஏன் யோசிக்கிறீங்க? வேலை நேரத்துல வேலை மட்டும் பாருங்க. ஓகே 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 ஓகே. வேலை நேரத்துல வேலை தான் முக்கியம். சரி, டைப் பண்ணிக்கோ. விமல் யாரோ அடிச்சதால சாகல. அவரோட ரத்தத்துல விஷம் கலந்துருக்கு. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இது நார்மல் டெத் இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ், வாங்க சார், உள்ள வாங்க, உட்காருங்க சார். சாரி, நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டனோ? அது இல்ல, நான் வேணா போயிட்டு அப்புறமா வரேன். நோ சார், உட்காருங்க. விமலோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இப்பதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் 10 minutes ரெடி ஆயிடும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கதான். யாரோ அடிச்சதுனால விமல் சாகல சார். ஆக்சுவலா அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 1/2 hour முன்னாடி அவரோட பிளட்ல பாய்சன் கலந்துருக்கு. அந்த பாய்சனோட எஃபெக்டால தான் அவர் இறந்திருக்காரு. எனிதிங் எல்ஸ் சார்? இல்ல சார், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க. அந்த ரிப்போர்ட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்களேன். What do you mean? இல்லை, விஷம் சாப்பிட்டு இறந்துட்டான் அப்படின்னு இல்லாமல் 2 பேர் அடித்து மண்டையில் அடிபட்டு அப்படி இறந்தான்னு மாற்றி கொடுத்துருங்களேன். செத்தவும் செத்து போயிட்டான். எனக்கு நீங்க பேசுறது புரியல இன்ஸ்பெக்டர். எதுக்காக நான் ரிப்போர்ட்டை மாத்தி எழுதணும்? அது எனக்கு அவசியமும் இல்ல, அதுவும் இல்லாம அது என் தொழில் தர்மமும் இல்ல. அதெல்லாம் தெரியும் டாக்டர். இது சும்மா ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தானே, பண்ணிடுங்க. சாரி இன்ஸ்பெக்டர், நீங்க அவரை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். எங்க டாக்டர் அப்படிப்பட்டவர்லாம் இல்ல. எந்த தப்புக்கும் துணை போக மாட்டாரு. ஓ, நீங்க தான் அந்த சக்தி இல்ல? டாக்டரோட வருங்கால மனைவி. ஐ எம் ரைட்? இங்க பாருங்க சார், நீங்க ரிப்போர்ட்டை மாத்தி எழுததான் இங்க வந்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்க வெளியே போலாம். என்ன டாக்டர், உங்களோட நர்ஸு, ஓ சாரி, உங்க வருங்கால மனைவி இப்படி குதிக்கிறாங்க? இந்த வயசுல இவ்வளவு கோவப்பட்டா பிபி அதிகமாகி நிறைய ப்ராப்ளம் வருமே. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? நீங்க சொல்லலையா அவங்கள்ட்ட? இத பாருங்க இன்ஸ்பெக்டர், என்னால் ரிப்போர்ட் எல்லாம் மாத்தி எழுதி தர முடியாது. நீங்க அதை எதிர்பார்த்து தான் இங்க வந்தீங்கன்னா ஐ எம் சாரி. தயவு செஞ்சு நீங்க வெளியே போலாம். எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? சின்ன ஹெல்ப் தானே சார் கேட்டேன். உங்களுக்கு என்ன தேவையோ கேளுங்க, நான் கொடுத்துட்றேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம கூட இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்ணிக்கணும் சார். என்னவோ பெரிய கொலை குத்த பண்ணிட்டவா 2 பேரும் ஷாக் ஆகி பாக்குறீங்க. Will you please get out? வெக்கமா இல்ல சார் உங்களுக்கு? நீங்க எல்லாம் ஒரு போலீஸ் ஆபீசரா? இப்படி கூசாம வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மாத்தி எழுத சொல்றீங்க? கவர்மெண்ட்டுக்கு எதுக்கு சார் துரோகம் பண்றீங்க? வாங்குற சம்பளத்துக்கு ஒழுங்கா வேலை பாருங்க சார். வெளியில போங்க சார். ஓகே ஓகே ஓகே, கூல் கூல். ஆல் ரைட், 2 பேரும் ஒரு முடிவோடு தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்கள் விருப்பம் என்னவோ நீங்கள் அப்படியே ரிப்போர்ட்டை கொடுங்க. நான் ஒன்றும் அப்ஜெக்ஷன் பண்ணல. பாய். என்ன டாக்டர், பிஸியாக இருக்கீங்க போல இருக்கு? டிஸ்டர்ப் பண்ணுறனோ? உடனே ஆமான்னு சொல்லி அனுப்பி விட்டுற போறீங்க சார். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான மேட்ரு. நீங்க வெளியே போங்க. சரிங்க சார். இப்போ உங்களுக்கு என்ன சார் வேணும்? ஏன் இப்படி வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க? அவசரப்படாதீங்க பாஸ், அதை தான் தேடிட்டு இருக்கேன். சக்தி, சக்தி,
அட என்ன டாக்டர் ஷாக் ஆயிட்டீங்க? அது ஒன்றும் இல்லை, நான் சொல்கிற மாதிரி ரிப்போர்ட்டை நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா அந்த நர்ஸு அதான் பாஸ் உங்கள் வருங்கால மனைவி அவள் எந்த சேதாரமும் இல்லாமல் திரும்ப உங்களுக்கு கிடச்சிருவா. அதை விட்டுட்டு நான் நேர்மை, நான் சட்டப்படி தான் செய்வேன், நான் நீதி அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க. அப்புறம் அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை, அப்புறம் எனக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஐயோ சார், அந்த பொண்ணு எதுவும் பண்ணிடாதீங்க. அவளுக்கு இதுக்கு எந்த விதமான சம்மந்தமும் ஆனால் உங்களுக்கு இந்த கேஸுக்கும் சம்மந்தம் இருக்குது டாக்டர். அது இப்படி கொடுக்க போகிற ரிப்போர்ட்டு தான் எனக்கு ஒரு பெரிய எவிடன்ஸ். அதனால் உங்களுக்கு உங்கள் லவர் சக்தி வேணும்னா எனக்கு நான் சொல்கிற மாதிரி ரிப்போர்ட் வேணும், அவ்வளோதான் மேட்ரு. சார், நீங்க பண்றது பெரிய தப்பு. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மாத்தி எழுதுனா பெரிய பிரச்சனைலாம் வரும் சார். ஆட நீங்க வேற, அது எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் சார். அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நீங்கள் கொடுக்குற ரிப்போர்ட்டை கோர்ட் ஏற்றுக்க போகுது. என்ன நான் சொல்கிற மாதிரி சின்னதாக மாற்றி கொடுங்கன்னு கேட்குறேன். அன்னைக்கே இதுதான் டீசெண்டாக கேட்டேன். நீங்கள் தான் அப்படியே நீதி, நேர்மை, ஒழுக்க சீலர் அப்படி இப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி விட்டுட்டீங்க. அதே போலீஸ்காரனாக இருந்தாச்சா அப்படியே தடாலடியாகவே பழகிட்டு நம்மளால இறங்கி போக முடியல பாஸ். அதனால தான் வேற வழியே தெரியாம ஓலா ஊரை தூக்கி விட்டேன். சார், அவளை ஒன்றும் பண்ணாதீங்க சார். அவளை எங்க சார் மறைச்சு வச்சிருக்கீங்க? இரு எதுக்கு ராஜா பதற? அவ பத்திரமா பாதுகாப்பான இடத்துல தான் இருக்கா. இப்படி கொடுக்க போற ரிப்போர்ட்ல தான் அவ இருக்கிற மாதிரியே பத்திரமா வந்து உங்கள்கிட்ட சேருவாளா இல்ல அப்படியே சவப்பட்டிக்கு போறாளான்றத முடிவு பண்ணணும். என்ன யோசிக்கிறீங்க? இவன் சும்மா சொல்றான், அப்படிலாம் பண்ண மாட்டான்னு நினைக்கிறீங்களா? சேச்சே, நான் நிஜமா தான் சொல்றேன். உங்களால போட்டு தள்ளணும்னு நினைச்சேன்னு வைங்களேன், ஈஸியா சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு பிரஸுக்கு நியூஸை கொடுத்து நான் பாட்டு கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். பண்ணட்டுமா? ஐயோ சார், அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. இப்போ உங்களுக்கு என்ன பண்ணும்? ரிப்போர்ட்டை மாத்தி எழுதணும், அவ்வளவுதானே? இப்பவே நீங்க சொல்ற மாதிரி எழுதி தரேன் சார். பாரா, இது நல்ல டாக்டருக்கு அழகு. ஓகே, அழாதம்மா. சரி, அழாத அழாத, சொல்றது கேளு, அழாத. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. ஆனா கேக்குறப்பவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி ஒரு கஷ்டம் எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாது. ஆண்டவன் எதனால உனக்கு இப்படி ஒரு அவஸ்தையை கொடுத்தான்னு எனக்கு சொல்ல தெரியலம்மா. ஒரு போலீஸ்காரன்னு சொல்ற, சரி, போலீஸ்காரனா மருட்டுத்தனமா நடந்துக்கிறது வழக்கம்தான் அப்படின்னு நாம எடுத்துக்கிட்டாலும் அதுக்குன்னு இப்படியா? அட கடவுளே, என்னங்க பண்ண முடியும்? எனக்கு வாய்ச்சதெல்லாம் அப்படிதான் இருக்கு. அந்த இன்ஸ்பெக்டர் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தான். யாரோ சொன்னாங்க டெய்லி எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தா ஏதோ ஒரு கட்டத்துல சித்தம் கலங்கி போய் பைத்தியம் ஆயிடுவோன்னு. எனக்கு தலை சுத்தி மயக்கம் வரப்பெல்லாம் நான் பைத்தியம் ஆயிடுவேனோன்னு பயந்து பயந்து கண்ணு முழிப்பேன். நான் சுயநினைவோட இருக்கேனா பைத்தியமா இருக்கேனான்னு எனக்கே தெரியாது. முழிச்சிட்டு இருக்க நேரம் கம்மியாவும் மயக்கத்துல இருக்க நேரம் அதிகமாவும் இருக்கும். எவ்வளவு கொடூரமா நடந்துட்டு இருக்க அந்த ராஸ்கல். யார் அவன்? அவன் பேர் என்னம்மா? அந்த இன்ஸ்பெக்டர் பேரு முத்தையா. முத்தையாவா? அந்த போஸ்ட்மார்ட்டம் நடந்த பாடியோட பேரு விமல்.